தான் அடுத்த தலைமுறையாவே வளர்ந்திருக்கும். நம்முடைய பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு குடும்பம் வளர்ந்துடைய பின்னணியில் அதுதான் இருந்திருக்கும். அரசு பணி அப்படிங்கறதுடைய அந்த அதோடைய உயரம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அதை கவனிச்சாதான் புரியும். எப்படா 130 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸியில எந்த பிரச்சனையும் இல்லாம இவனுங்க எலெக்ஷனை நடத்தினானுங்கன்னு ஒபாமா வாய பொளந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் இந்தியாவுடைய தேர்தல். எவ்வளவு சிஸ்டம் வேணும், எவ்வளவு மெக்கானிசம் வேணும், எவ்வளவு ஆபரேஷன்ஸ் வேணும், எவ்வளவு டெலிகேஷன் வேணும், எவ்வளவு ப்ரமோஷன்ஸ், தப்பு பண்ணா வந்து பிடிக்கிறதுல தொடங்கி இந்த வரிசையில் நிக்கிற இந்த வார்டு, இந்த அட்டை, நம்மளால போய் ஒரு அட்டை, இந்த வாக்காளர் அட்டையை வாங்குறதுக்கு அவ்வளவு வலிக்குது. அது அவ்வளவு பேருக்கும் கொடுக்கணும். அதுல அங்கங்க தப்பெல்லாம் இருக்கும், அதை அப்புறம் சரி பண்ணி கொடுப்பாங்க. இவ்வளவு பேருக்கு எப்படி பண்றானுங்க அப்படின்னு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி என்று சோகால்டு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா வியந்து பார்த்த ஒரு விஷயம் இந்தியாவுடைய மிகப்பெரிய தேர்தல். அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர்கள் அரசு ஊழியர்கள். There you can see the power of government employees.